மல்லி, மல்லி, இப்படி சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாமையா இருக்கு. நான் உள்ளுக்குள்ளேயே அப்படியே குமரிக்கிட்டு இருக்கேன். ஆத்தா, நான் யாருக்கிட்ட போய் சொல்லி அழுவேன் சொல்லு? இத பாருமா, நான் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு நடப்பன மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கேம்மா. இத பாரு தாயி, எம்மாடி, நீ வாழ வேண்டிய புள்ளம்மா, சாப்பிட வேண்டாம்மா. இப்படி பட்னியா கிடந்து என்ன ஆக போகுது? ஒருவேளை உருண்டம்மா வராம போயிட்டா ஆயுசுக்கும் பட்னியாவே இருப்பியாம்மா? ஏய் கிழவி, வாயை மூடிட்டு பேசாம இரு, இல்லனா மூஞ்சிலே குத்திருவேன் பாத்துக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இனி என் மாமா வரவே மாட்டாருன்னு சொல்றாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்ற? உன் மூஞ்சி உடைச்சிருவேன் பாத்துக்கோ. சரிடி, அழுவாத. இத பாரு, உன் மாம கண்டிப்பா வருமா. ஜோசியக்காரன் அவன் பிறக்கும் போதே 2 கண்டம் இருக்குன்னு சொன்னாடி. பாத்தியா, இப்ப அவன் சொன்னது பழிச்சு போச்சு. அப்ப என் மாமா உசுரோட வந்துரும்ல பாட்டி? கண்டிப்பா வந்துருவாண்டி. உன் நம்பிக்கை அவன் இங்க கொண்டு வந்துரும். அப்படி அவன் வரும்போது ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அரவணைக்க உன் உடம்புல தெம்பு வேண்டாமா? அதுக்காக தாண்டி சொல்றேன், ஒரு வயசு சாப்பிடுறீ. மாமா உசுரோட வந்துரும்ல பாட்டி? கண்டிப்பா அவன் வருவாண்டி. இந்த பாரு, போலீஸ்காரன் சொல்றதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊர்ல ஆண்டாண்டு காலமா சோழி போட்டு பாக்குற கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க போனா சோழி உருட்டுறதுலயே உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும். அப்படியா பாட்டி? ஆமா. ஏய், தேவைன்னா பாட்டி, தேவையில்லைன்னா கிழவி. மன்னிச்சிரு பாட்டி. பரவாயில்லடி, நீ எப்படி வேணாலும் என்ன கூப்பிடுறி. அப்ப இப்பவே கிளம்பலாம் பாட்டி? போவோம் போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வாய் சாப்பிடணும், சரியா? இத பார், அங்க போயிட்டு வந்தா எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு தெரிஞ்சிரும். சரி பாட்டி. சரி, வா சாப்பிடலாம். வா 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 போலாம். என்ன ரேணுகா அப்படி பாக்குற? இல்ல, ஒன்னும் இல்ல. ரேணுகா, நீ என்கிட்ட ஏதோ கேட்க வந்த, ஆனா தயங்குற. சும்மா முகத்தை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? பேசினாதான் நமக்கும் பொழுது போகும். என்ன விஷயம்னு கேளு. இல்ல, நான் வேலைக்கு சேர்றப்போ ஸ்வேதா மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கல. இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். சொல்றேன், கேட்டுக்கோ. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. அவரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசத்துல கம்பெனி வேலையா கார்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லாம போய் ஆபரேஷனுக்கு வர 10 lakhs தேவைப்பட்டுச்சு. அப்பதான் ஸ்வேதாவை மீட் பண்ண. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆச்சு. இன்னும் வேற ஏதாவது என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதான் முழுசா சொல்லிட்டீங்களேமா. ஆனாலும் ரொம்ப பாவம் நீங்க. நல்ல அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, ஆனா அதிர்ஷ்டம் இல்ல பாருங்க. தலையில அப்படி எழுதி இருக்கு. ஓ, நீ அதெல்லாம் கூட நம்புவியா? நான் சும்மா லைட்டா தான் நம்புவேன், அவ்வளவுதான். சரிம்மா, நீங்க குழந்தை பெத்து அதை ஸ்வேதா அம்மா கையில கொடுத்துட்டா அப்புறம் உங்க நிலைமை என்ன, உங்க லைஃப் என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? என்ன பெரிய நிலைமை லைஃப்ங்கிற? குழந்தைய வாங்கிட்டு அவங்க திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. நான் பழைய மாதிரி ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு ஏதாச்சும் வேலை தேடி அலையணும். எதுக்கு வேலை தேடி போகணும்? பேசாம ஒரு மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுங்க. கல்யாணமா? எனக்கா? உங்களுக்கு தான்மா. இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போகணும், அதுக்கு ஒரு துணை வேண்டாமா? அப்படியா சொல்ற?
நான் என்ன புதுசாவாமா சொல்றேன்? ஒரு பொண்ணுன்னா ஆண் துணை கண்டிப்பா வேணும். எனக்கு கல்யாணமா? சும்மா காமெடி பண்ணாத ரேணுகா. இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவரு. உங்களை மாதிரி தான் அவரும். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. நல்ல ஃபேமிலி, நல்ல வேலை, நல்ல வசதியா இருக்காரு. நீங்க சம்மதம்னு சொன்னா நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். ஏ ஐயோ, விட்டா எனக்கு நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் மறுவேளை பாப்பா போல இருக்கே. இல்லம்மா, நான் சொல்றேன் அந்த ஆளையே கட்டி ஆகணும்னு நான் சொல்லல. யாராவது ஒருத்தர், இல்ல வேற யாராவது வேணும்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரேணுகா, இன்னைக்கு கல்யாணங்கிறது பெரிய சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு. வரவன் எப்படி இருப்பான்? நல்லவனா இருப்பானா, கெட்டவனா இருப்பானா, சிடு மூஞ்சியா, கலகலப்பான ஆளா, கோச்சிப்பானா, அடிப்பானா, இல்ல நம்மள தெய்வமா கும்பிடுவானா? இது எதுவுமே அவன் பேசுறத வச்சோ, அவன் ஜாதகத்தை வச்சோ, இல்ல அவன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல வச்சோ கண்டுபிடிக்க முடியாது. அதுவா அமைஞ்சாதான் உண்டு. சந்துரு மாதிரி அன்பா, அனுசரணையா, கேரிங்கா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைஞ்சிட்டா ஓகே. அப்படி இல்லாம ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா லைஃப் இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாயிடும். ஹஸ்பண்டா வரவன் சந்துரு மாதிரி இருக்கணுமா, இல்ல சந்துருவே ஹஸ்பண்டா இருக்கணுமா? ஹே ரேணுகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நான் சந்துரு சாரை பத்தி யோசிச்சேன். அவரை மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்டா வந்தா ஒரு பொண்ணு நிஜமாவே கொடுத்து வச்சவதான். அப்பா முனீஸ்வரா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லாருக்கும் பாதுகாப்பா இருப்பா. உன்னை நம்பி இருக்கிற பிள்ளைங்கள நல்லபடியா வச்சுக்கப்பா. எல்லாருக்கும் துணை இருப்பா. எல்லாரையும் காப்பாத்துப்பா. எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஈஸ்வரா, ஈஸ்வரா. என்னம்மா முத்துப்பாண்டி வரலையா? கருப்ப முன்னாடி காப்பு கட்டி கல்யாணம் நின்று போயிருக்குன்னா அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கல்யாணம் நின்னுடுச்சுன்ற கவலைய விட மலை மேல இருந்து விழுந்த என் மாமனை காணோன்றதுதான் மனச ரொம்ப ரணமாக்கி இருக்கு சாமி. உங்களை பார்த்து சோழி உருட்டி ஒரு வழி சொல்லுவீங்க நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். பம்பச்சத்தம் காதுல கேட்கணும். பாவப்பட்டவங்க வேண்டுதல பக்குவமா தீக்கணும். சோழில வந்து உட்காரியா, நல்லபடியா குறி சொல்லியா, கும்புற மனசு குறை நீங்கி போகணும். குடுக்கிற முனியே, உன்னால எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்ன சாமி இது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. முனி தாமதப்படுத்துவான், ஆனா வழிகாட்டுவான். பாட்டி, முனீஸ்வரா, பா முனீஸ்வரா, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. ஆரத்தி தட்டுக்கம்மா. என் மாமா கிடைச்சிருமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி.
முனி வந்துட்டான். அவன் வார்த்தைய சோழில சொல்லிட்டான். கருப்ப முன்னால அவன் சாட்சியா கட்டின காப்பு தான் உன் மாமனை காப்பாத்திருக்கு. உசுருக்கு சேதாரம் இல்ல. ஆனா பொழைச்சவன் இப்ப ஊருக்குள்ள இல்ல. தோழி எல்லாம் தெற்கு பக்கமா பாக்குறதால அவன் தெற்க வைத்தியத்துல இருக்கணும். ஆஹா. தேடி போங்க, தெளிவு கிடைக்கும். என் மாமா உசுரோட இருக்கும்னு நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல. நல்லதே நடக்குமா, பயப்படாம போயிட்டு வா.